நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அவர் தேசபக்தர் அப்படிங்கிறதுக்கு நீங்க வைக்கிற ஸ்கேல் என்னங்கிறது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அவர் தேசபக்தர் எக்ஸாக்ட்லி நான் சொல்றேன். இதுக்கு நான் சொல்றதை விட அந்த ஜஸ்டிஸ் கோஷ்லா நானும் சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் நான் இந்த வளவளா குழால நான் தெளிவாக பேசுகின்றேன். ஜஸ்டிஸ் கோஷ்லா அவர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னவர். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், எனக்கு பதிலாக இங்கே இது அமர்ந்திருந்த மக்கள் அவங்க தான் ஜட்ஜா இருந்தாங்கன்னா by an overwhelming majority they would have upheld the action of Nathuram Godse. யார் சொன்னதை கோட்சேக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அந்த ஜஸ்டிஸ் கோஷ்லா சொல்லுகின்றார், நான் எனக்கு பதிலாக இந்த மக்கள் அங்கே இருந்திருந்தார்கள், நீதிபதிகளாக இருந்திருப்பார்களே, ஆனால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது பாயிண்ட், இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவரை மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்க்கவே இல்லை, அதற்காக இவரை போய் நான் தூக்கு போட வேண்டியிருக்கேன். ராஜீவ் கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகளை விசாரித்த கார்த்திகேயன் சொல்கிறார், இன்றைக்கு நான் அவருடைய வாக்குமூலத்தை திரித்து பதிவு செய்தேன் அப்படிங்கிறது தியாகராஜனுடைய பதிவு. தியாகராஜனுடைய பதிவு. இதே மேடையில் அந்த வழக்கை விசாரித்த அதிகாரி வந்திருந்தார். அவரும் தெளிவா சொல்றாரு, என்னுடைய மனசாட்சி உறுத்துகிறது. இப்போ திருச்சி வெளிச்சாமி இருக்கிறார், அவர் இதை பற்றி நிறைய பேசியவர், அவருடைய கேட்கலாம். அந்த அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு முன்முடிவை எடுத்துவிட்டு தான் இந்த வழக்கையே தொடங்கினோம் அப்படிங்கிறது திருச்சி வெளிச்சாமி போன்றவர்கள் பதிவுக்கூடிய கருத்து. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கருத்தையெல்லாம் முன்வைத்து விட்டு நீங்கள் சொன்னீங்களா, டிஎஸ்பி சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இந்த கருத்தையெல்லாம் வச்சுட்டு இந்த வழக்குக்கு அப்படியே பொருத்தி பார்த்து இவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்து இவர்கள் தேச தியாகிகள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் வந்து அந்த கேள்வி அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். நீங்க வந்து இது வந்து இந்த ஆணைக்காரன் குதிரை குறங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதாவது நான் வந்து அந்த விஷயத்தை நான் இதோட கம்பேர் பண்ண அதற்குள் செல்ல நான் வந்து பேச வந்து நாத்துராம் கோட்சே பத்தி நான் கேட்கிறது அப்படிங்கிறது இல்ல விஷயம் ஒண்ணு சார். இங்கே ஒரு காந்தி கொல்லப்பட்டிருக்கிறார், ராஜீவ் காந்தி, அங்கே ஒரு காந்தி கொல்லப்பட்டிருக்கிறார், மகாத்மா காந்தி. இந்த வழக்கிற்கான ஒரு பார்வையும் இந்த வழக்கிற்கான ஒரு பார்வையும் ஒரு விதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இரண்டுமே இந்தியாவில் நடக்கிறது, இரண்டுமே இந்திய அரசியல் அமைப்பு இங்கே. இப்போ நான் திருப்பியும் தெளிவா சொல்றேன், பிரபாகரனை ஆதரிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இங்கே ஏராளமானவர் இருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை உட்பட பாஜக உட்பட அது விடுதலை புலிகளை கண்டிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அது உங்களுடைய கருத்து. நான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது, நான் இவர்களை ஆதரித்தோ அல்லது இவர்களை எதிர்த்தோ அல்ல நான் கேட்பது. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒரு பார்வை அப்படிங்கிற பொழுது அதுல எங்க வித்தியாசப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த வித்தியாசம் நாத்துராம் கோட்சேயை பொறுத்த வரைக்கும் அவர் தீவிரமான தேசபக்தர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கடைசியில் செத்து போகிறதுக்காக அந்த கேலோஸுக்கு போய் கொண்டிருக்கிற தூக்கு மேடைக்கு அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் அங்கே அவர்கிட்ட அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை சொல்லுகின்றார், என் கையில் ஒரு புத்தகத்தை நான் எடுத்துன்னு போகணும், அது பகவத்கீதை. இரண்டாவதாக நான் அங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு தான் நான் இறக்க வேண்டும், தாராளமாக செய்யுங்க நீங்கள். அங்கே போய் அந்த கழுத்தில் மாற்றத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுகின்றார் என்றார், அகண்ட பாரத் அமர் ரஹே, அதாவது ஒன்றுபட்ட பாரதம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த திருநாட்டிற்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி என்னது மட்டுமல்ல, எல்லாருமே இதற்காக நாம தியாகம் செய்ய வேண்டும். இருங்க ஒரு நிமிஷம் முடிக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உன்னதமான நாடு ஒளிர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்கின்றார். நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே त्वया हिंदू भूमे सुखम वर्धितोहम மகாமங்களே. இதுதான் இன்றைக்கு சொல்லிவிட்டு அவர் கழுத்துல மாட்டுறாங்க. அவர் வந்து உடல் கூட ஆடவே இல்லையா, அப்பவே உயிர் போய்விட்டது. இதே சுதந்திர வேட்கையோடு தான் நான் திருப்பி ஏன் அங்க போக வேண்டியிருக்குன்னா, காரணங்களும் இந்த விஷயங்களும் எல்லாம் ஒன்று போல் இருக்கின்ற காரணத்தினால். நான் இன்னும் சொல்ல போனா ஆக்கூறிக்கிறார், மாவோயிஸ்டுகளை எடுத்து பேச முடியும், பல விஷயங்கள். அவர்களும் ஒரு சுதந்திரத்தை முன்வைத்து தான் பேசுகிறார்கள், அவர்களும் ஏதோ ஒரு பற்றை முன்வைத்து தாங்கள் நம்புகிற விஷயத்தை முன்வைத்து தான் பேசுகிறார்கள். அப்படிங்கிற பொழுது எங்கே வித்தியாசப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வியாக இருந்தது. தொடர்ந்து பேசலாம். திருச்சி வெளிச்சாமி அவரிடம் பேசிட்டு வரேன். திருச்சி வெளிச்சாமி, இங்கே ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள், ஒரு கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறது அதை மறுக்க முடியாது. கோட்சே நிச்சயமாக தேசபக்தன் தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் அகண்ட பாரதத்தை விரும்பியவர் அப்படிங்கிற வகையிலே அவர் தேசபக்தன் தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இங்கு முன்வைக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? அதாவது நான் இவர்களை பார்த்து கேட்க விரும்புவது 2-3 கேள்விகளை. ஒன்று, பாரதம் என்பதற்கான எல்லையை இவர்கள் எப்போது கண்டுபிடித்தார்கள், யார் கண்டுபிடித்தார்கள்? இந்தியா என்பது பல்வேறு நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களாக இருந்தது. சுதந்திரம் வெள்ளைக்காரன் தந்ததற்கு பின்னாலே தான், காங்கிரஸ் ஆட்சி வந்ததற்கு பின்னாலே தான் இதை ஒன்றுபடுத்தினார்கள் என்று தான் நான் படித்திருக்கிறேன். அகன்ற பாரதம் என்றால் தெற்கே இலங்கை கூட இந்த தமிழ் மண்ணோடு சேர்ந்திருந்தது. பகுலுரிய
என்று ஒரு ஓடிக்கொண்டிருந்தது, கடல்கோள் வந்ததால் தான் இது பிரிந்தது என்றெல்லாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று எனக்கு என்ன புரியவில்லை என்று சொன்னால், இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தில் அவர்களுக்கே முதலில் தெளிவில்லை. இந்தியா என்கிற ஒரு நாட்டையே வெள்ளைக்காரன் தான் உருவாக்கி அவன் சுதந்திரம் தருகிற போது இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்து தந்து விட்டான். அதற்கு முன்னாலே பாரதத்தினுடைய எல்லை கோடு எது என்பதை இவர்கள் சொல்வார்களா? பாரதியோட பாடல்களை பாருங்கள். அவர் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கீங்களா நீங்க? பாரதியோட பாடல்களை நீ கேட்டீங்கன்னா அப்ப தெரியும் யார் எல்லைகளை பிரித்தார்கள் என்றால் கன்னியாகுமரியில இருந்து அவர் முடிச்சட்டும் ப்ளீஸ். காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் உங்களுக்கு தெரியாதா? அவர் முடிக்கட்டும். பாரதி பாடல்கள் தெரியாதா உங்களுக்கு? அப்படி பார்த்தா கூட ஒரு நிமிஷம் சௌரியமா இருக்கும். ஆனா இப்ப நான் தொலைவில் இருக்கேன். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நண்பர் ராமசுப்ரமணியம் அவர்கள் கோபப்படுவதிலே ஒன்று இருந்ததா இல்லையா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா? கடல்கோள் வந்ததால் தான் இலங்கை என்று தனியாக வந்தது என்று சொல்லுகிறார்களா இல்லையா? இந்த தமிழகத்திலேயே சேரனும் சோழனும் பாண்டியனும் பல்லவனும் தான் அதற்கு பின்னாலே கிருஷ்ணதேவராயர் ஆண்டார். இப்படி பல்வேறு ஆட்சிகள் தான் இருந்தது. இந்தியா என்கின்ற ஒரு நாடே வெள்ளைக்காரன் ஆண்டதுக்கு பின்னாலே தான் உருவானது என்பது பாமரனுக்கு தெரிகிற போது நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வேண்டுமென்றே ஒரு நச்சு கருத்தை இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் திணிக்க முயற்சிக்கிறீர்கள். தேசப்பிதா காந்தி இல்லை என்று சொன்னால் வேறு எவன் தேசப்பிதா? அதை சொல்ல முடியுமா? நீங்கள் நேதாஜியை பற்றி சொன்னீர்கள். நான் சொல்லுகின்றேன். சுதந்திரம் வாங்கியதற்கு பின்னால் அங்கே இருக்கிற வானொலியில் நேதாஜி பேசுகிறார். அதிலே பேசுகிற போது அவர் சொல்கிறார் ஃபாதர் ஆஃப் த நேஷன் மிஸ்டர் காந்தி என்று சொன்ன போது பின்னாலே அவர்கள் கேட்கிறார்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கும் காந்திக்கும் என்ன சம்பந்தம் என்ற போது காந்தியால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன், என்னால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது என்று நீங்கள் பேச வைத்திருக்கிறீர்கள். ஆகவே என் மூலமாக இந்த சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் அதற்கும் காரணம் காந்தி என்று சொன்னார். காந்தியை கொன்றவனை யோக்கியன் என்பது ஒரு மனநோயாளியுடைய கூற்றாக இருக்கக்கூடிய நான் திருப்பி பேசிட்டு அவங்களுடைய கருத்துக்களுக்கான மறுப்பை வாங்கிட்டு வரேன். இந்த கருத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல கல்யாணம் நம்மோடு இணைகிறார். கல்யாணத்தினுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். 93 வயதான அவர் காந்தியினுடைய உதவியாளராக 4.5 ஆண்டுகளுக்கு மேல் காந்தியோடு இருந்து அவரை அருகிலிருந்து அவருக்காக பணியாற்றியவர். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். இப்போ தொடர்ந்து நான் ஏற்கனவே முதல்ல உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான் இந்த மாதிரியான கருத்துக்கள், அதாவது காந்தியின் மீதான எதிர்ப்புகள் அல்லது விமர்சனங்கள்ங்கிறது பல்வேறு தளங்களிலும் ஆண்டாண்டு காலமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. சமீப காலமாக இது அதிகரித்ததற்கான காரணம் அப்படிங்கிறதா நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? காந்திக்கு எல்லா ஜாதிகளும் ஒன்றும் தான். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இருக்கணும் தான் அவர் பாடுபட்டார். அதுக்காண்டு தான் அவர் லைஃபே கொடுத்தார். இப்போ இந்த சிலை வைக்கிறாங்களே அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க காந்தி முஸ்லீம்ஸை ரொம்ப ஃபேவர் பண்ணி பேசிட்டு இருந்தார், அதனால் அவர் ஒழிச்சப்படணும் தான் ஒழிச்சாங்க. அதனால தான் அவருக்கு எதிர்த்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. அது தப்பு. எல்லா ஜாதிகளும் ஒன்று. நம்மளுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணிக்கணுமே வழியே ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஒன்றும் பேசப்படாது. இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி வந்துடுச்சு பவரில். அது ஹிந்து பார்ட்டின்னு சொல்கிறா எல்லோரும். எனக்கு பூரா விஷயம் தெரியாது. ஹிந்துஸுக்கு ஃபேவர் பண்ணி பேசுகிறான்னு சொன்னேன். அவள் ஹிந்துஸுக்கு ஃபேவர் பண்ணி பேசுகிறான்னாக்க நான் அந்த கவர்மெண்ட்டுக்கும் எதிர்த்து தான் நான் பேசுவேன். அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் எல்லா ஜாதியும் ஒன்று தான். செக்குலர் ஸ்டேட் நம்மளோடது. ஒரு ஜாதியும் கண்டபடி பேசப்படாது. யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாளோ அவளெல்லாம் உள்ள தள்ளணுமே. நன்றி. நான் திருப்பியும் பேசுகிறேன். நிச்சயமாக தொடர்ந்து அவர் ரொம்ப எளிமையாக மென்மையான குரலில் ஆனால் ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏன் இது போன்ற எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகின்ற அப்படிங்கிற பொழுது காந்திக்கு எதிரான மனநிலை வருகின்றது அப்படிங்கிற பொழுது காந்தி எல்லா மதங்களையும் ஒன்றாகத்தான் பார்த்தார். ஆனால் இங்கே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் என்பது போன்ற ஒரு கருத்தியல் அதிகமாக மனதில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தியலின் காரணமாகவே இவர்கள் காந்தியை அதிகமாக எதிர்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை இது அதிகப்பட்டு இருந்தால் அதற்கு இவர்கள் காரணமாக இருந்தால், அவர் உறுதியாக சொல்ல அவர்கள் இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அவர்களை எதிர்த்து நான் நிச்சயமாக போராடுவேன் அப்படிங்கிற தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். அதன் உங்களோட இணையலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.